வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இப்போ நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து கப் ஷேப்போட அளவு வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்றத, அதே மாதிரி உள்வாங்கின ப்ளவுஸ்க்குனா எப்படி பிரிக்கலாம், அதை வந்து பிரிண்டோட பகுதி அதிகமாக இருந்தால் எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ப்ளவுஸ் வச்சு நான் காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் பாருங்க, மேல் பாடி அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு மைனஸ் ஆயிருக்கு. ஆனால் இடுப்பு அளவு பார்த்தீங்கன்னா பேக்கை விட ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சுக்கு மேலே ஏறி வந்திருக்கு. அப்போ ஃப்ரண்ட் பார்த்து அதிகம், பேக்கை விட முன்பகுதி அதிகமாக இருக்கு. இந்த பேக்கோட முன்பகுதி அதிகமாக இருக்கும் பொழுது இந்த கப் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் அளவு, இந்த இடைவெளி இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் நம்ம வந்து இதை வந்து எப்படி வைப்போம்னா நடுப்பாடியோட அளவில் 10ஆக பிரித்து அதை ஒரு பாகமாக வைப்போம். இங்கே இப்போ 40 இன்ச்சுனா 4 வைப்போம், 50 இன்ச்சுனா 5 வைப்போம். ஆனால் இதில் 5.25 இருக்குது. என்ன அப்படின்னா இதுதான் அவங்களுக்கு அந்த அமைப்பு நல்லா இருக்குது. எதனால் அப்படின்னா பேக்கு சின்னது, ஃப்ரண்ட் வந்து மேலே பெருசாக இருக்கிறதுனால இவங்களுக்கு 4.25 வைக்க வேண்டிய இடத்துல 1/2 இன்ச்சு கூட வச்சு 5.25 வச்சுருக்காங்க. இது அவங்களுக்கு சரியாக இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு முன்பக்கம் பொசிஷன் வந்து பஸ்ட் அளவு அதிகமாக இருக்குது. இதே வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டை கம்மி பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா இந்த